ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹாய் மக்களே, வணக்கம். இந்துமதி மேடம் வந்திருக்காங்க. ஹாய். ஹாய். மஞ்சு மேடம் வந்திருக்காங்க. ஹாய். எப்படி எல்லாம் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணீங்களா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா ரொம்ப பேர் சைட்டுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பர்டிகுலராக வந்து நாங்கள் எல்லா ஊருக்கு போகிறோம் மேடம், சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டுருப்பீங்க, உங்களை இன்வைட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். எப்படி போச்சு செலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு பொங்கல்ல? எப்படி போச்சு மேடம்? எனக்கு சூப்பராக போச்சு மேடம். சூப்பராக போச்சுங்க. எப்படி போச்சுன்னு கேட்குறீங்களே, நான் வந்து மாட்டு பொங்கலுக்கும் சைட் விசிட்டு, சூப்பர் மேடம். காணு பொங்கலுக்கும் சைட் விசிட் போனேன். ஸோ நான் வெளியில் எங்கேயுமே போகல. சூப்பர். முதல்ல தான் நமக்கு பெரிய செலிப்ரேஷனே. எங்களுக்கு வந்து சைட் விசிட் போகிறது தான் செலிப்ரேஷனு. எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ வந்து சென்னையில் ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஊருக்கு போயிட்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாருங்க, மீஞ்சூர் சைட்டு வந்து மீஞ்சூர் தெரியுதுங்களா? ஸோ மீஞ்சூர் ப்ராஜெக்ட் பற்றி மீஞ்சூர் ப்ராஜெக்ட் பற்றி பேச போகிறோம். ஓகே, சரிங்க மேடம். இப்போ மீஞ்சூர் பற்றி நீங்கள் என்ன ஹைலைட் சொல்லுங்கள்? மீஞ்சூர் வந்து அது ஹைலைட் பார்த்தீங்கன்னா, மீஞ்சூர்னாலே ஒரு அங்கே போனாலே வந்து எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்குது, பங்களா டைப் வீடு இருக்குது. மக்கள் வந்து லக்ஸுரியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு கிராம சூழலில் இருப்பாங்கன்னு நினச்சா, நம்ம சிட்டியை விட அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு காஃபி டீ குடித்தா 25 ருபீஸ் கடையில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து லக்ஸுரியாக இருக்குது, நல்லா வளர்ச்சியாக இருக்குது. ஓகே, எதுக்காகன்னா பக்கத்துலேயே பைபாஸ் இருக்குது. சூப்பர் மேடம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, நீங்கள் கேள் மேடம் ஏதாவது. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க மீஞ்சூர்லேருந்து. அது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது மேடம்? ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு 1.2 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே மீஞ்சூர் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சூப்பர். அங்கேருந்து பொன்னேரி போனாலும் பெரிய பஜார். பொன்னேரியில் வந்து அங்கே இல்லாத விஷயமே இல்லை. ஜிஆர்டிலேருந்து ரிலையன்ஸ் எல்லாமே இருக்குது. பொன்னேரி பெரிய பஜார் இருக்குது. ஸோ இந்த பக்கம் மீஞ்சூர் பஜார், இந்த ரைட் சைடில் வந்து மீஞ்சூர் பஜார் இருக்குது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பொன்னேரி பஜார் இருக்குது. பெரிய பொன்னேரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். நம்ம எல்லா விஷயமும் அங்கே கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம சென்னைக்கு வரணும்னா அங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா மேடம்? ஷியூராக இருக்குது மேடம். நமக்கு ரெடில்ஸ்லேருந்து பஸ் இருக்குது, கோயம்பேட்டிலேருந்து பஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அன்னைக்கு வந்து நாங்கள் கஸ்டமரோட சைட்டுக்கு போயிருக்கேன். ப்ராட்வேலேருந்து பஸ் வந்தது. ஸோ ப்ராட்வேல மின்ட்லேருந்து நமக்கு பஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நான் பெரம்பூர்லேருந்து பஸ் இருக்குது மீஞ்சூருக்கு. அண்ட் அந்த வண்டலூர் ப்ளஸ் அந்த மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோட் சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே பக்கத்தில் இருக்குன்னாங்க. அது உண்மையா மேடம்? எஸ். எங்களுக்கு வந்து மகாபலிபுரம் டு எண்ணூர் நெடுஞ்சாலை அருகிலே வந்து பெரிய நமக்கு அதுவும் இருக்கு. அண்ட் இப்போ நான் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டலூர்ல இருந்து லைக் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு. இப்போ அவுட்டர் ரிங் ரோடு வந்து அதுவும் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ 2 பைபாஸ் நமக்கு இருக்கிறதுனால நம்ம எந்த ஏரியாவுக்கும் வந்து சீக்கிரமாக ட்ராவல் பண்ண முடியும், டச் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். பஸ் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு 5 மினிட்ஸில் நம்ம கிடச்சிடும். மெயினாக வந்து வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு அங்கே கனெக்ட் ஆகும். நம்ம சைடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ சூப்பர் மேடம் அது. அண்ட் மெயினாக வந்து நம்மளோட ஃபெசிலிட்டி சொல்லுங்க, என்னன்னா நீங்க அந்த சரி, நம்ம சைட்ல ஆஸ் யூஷுவல் நம்ம தனியாக எப்பவுமே எல்லாமே ரிச்சா பண்ணுவோம், அழகா நீட்டா பண்ணுவோம் இல்லையா? ஸோ காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தார் ரோடு, கரண்ட் இருக்கு, தண்ணி வந்து ஸ்வீட்டா இருக்கு. சூப்பர் மேடம். தண்ணி இருக்கு சைட்ல. சூப்பர் மேடம். ஸோ ஒரு அருமையான சைட்டு உங்களுக்காகவே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி நம்ம கஸ்டமருக்கு வந்து அவங்க எங்களுக்கு எப்படி நாங்கள் தேடுவோம், எங்களுக்கு ஓன் இடத்த எப்படி தேடுவோம், அந்த மாதிரி கஸ்டமருக்கு நாங்கள் தேடி இந்த இடத்த வந்து லான்ச் பண்ணோம். நல்ல வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சில பேர் வீடு கட்டுறதுக்கு கொட்டேஷன்லாம் வாங்கி போயிருக்காங்க. அடுத்தது வீடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வர போகிறீங்க மக்களே? சீக்கிரமாக வந்துடுவாங்க மேடம். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் கஸ்டமருக்குன்னா, நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் சொல்லிடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, அது ஒரு சதுரடி சொல்லுவாங்க. அது 1999 ரூபா. 2000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஓகே. இப்போ பொங்கல் ஆஃபர் கொடுத்துருந்தீங்களே, கோல்டு காயின் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஆஃபர் இப்போ ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே நீங்கள்? எங்களோட பொங்கலுக்கு மட்டும் அந்த 90 to 90 வரைக்கும் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் மேடம். ஸோ எக்ஸ்டெண்ட் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக வந்து அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா, இந்த 1 வீக்கில் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் நம்ம ஆஃபர் கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைக் மீஞ்சூர் இந்த இடம் பேர் மேடம்
மீஞ்சூர் மேட்டுப்பாளையம் எப்படி நம்ம ஊட்டியில் ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கோ அதே மாதிரி வந்து இது கேரளா மேட்டுப்பாளையமே சொல்லலாம். கேரளா டைப்பில் இருக்குது. அந்த இடம் வந்து கூலாக இருக்குது. நிறைய தென்னை மரம், பச்சை பசேல்னு வந்து வாழை மரம், அப்புறம் வந்து நல்லா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கூலாக வந்து அது கேரளா டைப்ல இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து வீடியோ கூட நம்ம அனுப்பிச்சிருந்தோம். நாங்க வீடியோலாம் போட்டிருக்கோம். அது கூட நீங்க செக் தென்னை மரம் அந்த வீடியோ பாருங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து கடை தெருவு, கோவில், எதிர்க்க ஜிம் இருக்கு, அப்புறம் மாவு மில் இருக்கு. அதான் ஒரு குடும்பம் நமக்கு என்னென்ன நம்ம சென்னையில் இங்கே எல்லாமே இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்கு. அது எல்கேஜி டு 5th வரைக்கும் இருக்குது. அப்புறம் மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு 12th வரைக்கும் இருக்குது. ஸ்கூலுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுவும் நீங்கள் பாருங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு வந்து சுற்றி வீடு தாங்க. சென்டர் ஆஃப் த இதில் வந்து நம்மளோட இடம் இருக்குது. நம்ம இம்மிடியேட்டாக வீடு கட்டி குடியேறணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சைட்டை சூஸ் பண்ணலாம். அப்புறம் லோன் பற்றி சொல்லுங்கள் மேடம். எத்தனை % லோன் உங்களுக்கு வந்து இடம் வாங்குறதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. பணம் இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களே பேமெண்ட் பண்ணிடுவீங்களா? எப்படி மேடம் நாங்கள் ஃபுல்லாக பே பண்ண முடியும்? உங்களுக்கு 70% வந்து நாங்கள் லோன் பண்ணி தரோம். சூப்பர். 30% நீங்கள் கேஷ் வச்சுட்டா போதும். அண்ட் இப்போ வீடு கட்டிக்கணும், அதுக்கு லோன் எத்தனை % கொடுப்பீங்க? இப்போ வீடு கட்டினா உங்களுக்கு 90% லோன் பண்ணி தரோம் மேடம். ஓகே ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி. நம்மக்கிட்ட வந்து இதுக்கு வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே கிடையாது. ஃபஸ்ட் குவாலிட்டி தான். ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருக்கோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணினா கூட உங்களுக்கு தெரியும். அந்த டோர்லேருந்து, டைல்ஸ்லேருந்து, கரண்ட்டு, அந்த ஒயர்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக நாங்கள் பண்ணி தருவோம். ஏன்னா எங்களுக்கு மக்களுடைய தன்னம்பிக்கை எங்களுக்கு வேணும் இல்லையா? மக்களுடைய மனசை தொடணும்னா எல்லாமே கரெக்டாக பண்ணணும், 100% பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாமே கிராண்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். நம்மளோட மீஞ்சூர் பற்றி ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீக் சைட் விசிட்க்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்கனவே வந்து பொங்கல் பண்டிகையே நான் போனேன்னா பாருங்கள், மாட்டு பொங்கலுக்கும் வந்து ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ணேன். பட் காலையில் சைட் விசிட் இருந்தது. காணும் பொங்கல் நான் எங்கேயுமே காணத்துக்கு போல சைட் விசிட் தான் போனேன். பட் கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி தான் லீவுன்றதுனால சைட்டு வந்து பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஊர்லேருந்து வந்தவங்களாம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ வந்து கம்மிங் சண்டேஸில் தான் கொண்டு போய் நாங்கள் காண்பிக்கிறோம். ஸோ சைட் விசிட்க்கு வர மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக முன்னாடியே கால் பண்ணி உங்களோட கேபை புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சைட் விசிட் டெய்லியுமே நம்மளது சைட் விசிட் இருக்குது. கண்டிப்பாக கொடுக்குற நம்பரை கால் பண்ணிவிட்டு உங்களோட சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்து ஒரு அருமையான ஒரு கம்பெனி. நாங்கள் வந்து 37 இயர்ஸாக வந்து ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தனிகை கன்ஸ்ட்ரக்ஷனு. எங்கள் சேர்மன் கிளிவெல்மன் சார் வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த சைட் விசிட்டை வந்து உங்களுக்கு அவர் வந்து பார்க்குறாரு. வந்துருங்க வீடியோ போகுது சார். அவர் நின்று இது வந்து 37 இயர்ஸாக வந்து தனிகை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அருமையான ஒரு கம்பெனி வந்து 37 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு தராங்க. என்ன விஷயம்னா அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு அருமையான இடத்த வந்து கொடுக்கணும், கம்மி விலையில் அவங்க வந்து பயன்பெறணும் சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் 158 சைட்டு போட்டு பெஸ்ட்டாக வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாருமே சந்தோஷமாக அதில் வீடு கட்டி இருக்காங்க. சில பேர் இன்வெஸ்ட்டாக வாங்கி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மேடம் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீக் சைட் விசிட்டு கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து நான் இன்னொரு சேனல் வரப்போது கலாட்டா சேனல்ன்ற அது பேர். அதில் வந்து எல்லா விஷயமே வரும். லேண்டு மட்டும் இல்லாத மற்ற எல்லா விஷயமும் வந்து அதில் உங்களோட ஷேர் பண்ணலான்னு ஆசையாக இருக்கேன். அதுக்காண்ட வேலையில் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து அந்த சேனலில் வந்து பார்க்கலாம். மற்ற விஷயம்லாம் அதில் ஷேர் பண்ணலாம். சூப்பர் மேடம். கங்க்ராட்ஸ் மேடம் ஃபார் யுவர் நியூ சேனல். தேங்க்யூ. ஸோ என்னோட யூடியூப் சேனலையும் பாருங்கள். யூடியூப் சேனல் பாருங்கள். நாங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தணிகையிலேருந்து உங்கள் மஞ்சுளா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணவே நாங்கள் இருக்கோம். Thank you so much.